வணக்கம். நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னாக்க, இப்போ நம்ம ஒருத்தர் நம்மளுடைய நட்போ உறவோ நம்மள்ட்ட திடீர்னு தனக்கு உதவி வேண்டுன்ட்டு பணம் கடனாக கேட்டிருப்பாங்க. நம்மள்டேருந்து ஒரு தொகையை பணம் கடனாக கேட்டிருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருப்போம். சரி, உதவி புரியலாமே, ஆனால் நம்மளால கொடுக்க முடியாத தொகையாக இருந்திருக்கும். ஏதோ நாம் அதை தயார் செய்து அவர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துருப்போம். கொடுத்தவன் திண்டாட, வாங்கினவன் கொண்டாடங்கிற மாதிரி அவங்க வாங்கிட்டு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து இருந்திருப்பாங்க. திருப்பி தரேன்னு சொன்ன நேரத்தில் அவர்களால் திருப்பி கொடுக்க முடியாத காரணத்தினாலேயோ இல்லை திருப்பி கொடுக்க விருப்பம் இல்லாத காரணத்தினால ஏதோ ஒரு காரணங்களால திருப்பி கொடுக்க தடைகள் வந்துவிடும். அவர்கள்ட்டேருந்து நம்ம வாங்கறதுக்குள்ளேயே அந்த பணத்தை போரும் பொருளாயிடும். அவ்வளவு பிரச்சனையை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனையை கொடுத்து நம்மளால அதை எதிர்கொள்ள முடியாம, ஆனால் அவங்கள்ட்டேருந்து அது தொகை நமக்கு வந்துவிட வேண்டும் என்று மனதில் வேண்டுதல் வைத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அந்த பணத்தை திருப்பி நமக்கு தந்து அவன் ஓடணும் அப்படின்னு நினச்சிருந்தா இந்த மந்திரத்தை 48 நாட்கள் 108 தடவை, ஒவ்வொரு நாளும் 108 தடவை 48 நாட்கள் கூற வேண்டும். கூறி முடித்து அம்மனுக்கு அந்தந்த நாளைக்கு ஏதாவது ஒரு சின்னது உங்களால் முடிஞ்ச நைவேத்தியங்கள் பண்ணலாம். இப்போ என்ன அந்த மந்திரம்னா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓம் திரிபுராயச்ச வித்மகே, ஓம் திரிபுராயச்ச வித்மகே பைரவியச்ச தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயாத். மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓம் திரிபுராயச்ச வித்மகே பைரவியச்ச தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயாத். ஓம் திரிபுராயச்ச வித்மகே பைரவியச்ச தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயாத். இதை 108 தடவை சொல்லி 48 நாட்கள் சொல்ல வேண்டும். அம்மனுக்கு தேவையான நைவேத்தியங்கள் செய்ய வேண்டும். நன்றி.